இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சிபிஐக்கு ஒரு சீட்டை குறைச்சிருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. என்ன மைண்ட் செட்டில் சார் திமுக இருக்காங்க? ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த அளவுக்கு இடங்களில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க சார் திமுக? புதிய கட்சிகள் உள்ளே வந்த பிறகு கண்டிப்பாக சீட்டு குறைக்கப்படும் என்பது தான் திமுக எல்லார்கிட்டையும் சொன்ன தகவல். கடந்த முறை கொடுத்த 25 இடங்கள் இந்த முறை காங்கிரஸுக்கு இல்லை. இதை ஸ்டாலினே செல்வ பெருந்தகிட்ட சொல்லியிருக்கார். கடைசியில் காங்கிரஸ் செய்த விளையாட்டுகள், ராகுல் காந்தி செய்த சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம். 28 போயிடுச்சு. பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய திருமா 2 முறை வீட்டில் பார்த்துட்டு சீட்டு நம்பர் ஃபைனலைஸ் ஆகலை. இப்போ என்ன அர்த்தம்? தேமுதிக 2 பக்கம் பேரம் பேசுறது எல்லாருக்கும் தெரியும். என்டிஏ கிட்டையும் பேசிட்டாங்க, திமுக கிட்டையும் பேசிட்டாங்க. ஆமாம், இப்படி இருக்கிற சூழலில் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் 10 சீட்டு கொடுத்தீங்களோ 9 கொடுத்தீங்களோ எனக்கு மன வருத்தம். அவங்களுக்கு 7 8 9 எனக்கு சொல்லு. திரும்ப கேட்பது அவர்களுக்கு இணையாக எங்களுக்கு கொடு. கலைஞர் 3 மாதங்களுக்கு முன்பே தன் கீழே இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஆற்காடு வீராசாமியோ துரைமுருகனோ வீரபாண்டியோ யாருக்கிட்டயோ பேசுவார். காங்கிரஸ் எது கொடுத்தா சரியா இருக்கும், கூட்டணியில் விசிகா இருக்கா, விசிகாக்கு எது கொடுக்கலாம் இல்லைங்க கேட்பார். இந்த முறை அந்த மாதிரியான சம்பாஷணையை ஸ்டாலின் நடத்தவே இல்லை. இது ஒரு பெரிய மைனஸ். இந்த கூட்டணி பிரச்சனைகளுக்கு குழப்பத்திற்கு காரணம் இதுதான். விஜய் பெரம்பூரில் போட்டி போடுறாரு அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் சென்னை முழுக்க நாம போட்டி போடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு டிஎம்கே வந்திருக்காங்களா சார்? நீங்கள் பெரம்பூரில் விஜய் போட்டியிட்டாலும், வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா போட்டியிட்டாலும் திமுக லேஸில் விடாது. விஜயை கூட ஏதோ லேஸ் பாஸாக விட்டுருவாங்க. சரி ஜெயிச்சுட்டு போட்டோம், அசம்பிளிக்கு விட்டோம், அங்கே வச்சு பார்த்துக்கலான்னு. ஆனால் ஆதவர் ஜெயிக்கிடுவாங்களா? மாநில அரசியலில் ஈடுபடுவதற்கு இதுதான் தக்க தருணம் அப்படின்னு கனிமொழி நினைத்திருக்கலாம். அறிவாலை வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டெல்லியில் தொடர்ச்சியாக இருக்க முடியல. ஸ்டேட் பாலிடிக்ஸில் கொடுத்தீங்கன்னா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதாக தகவல். சென்டிமெண்ட்டாக அடிச்சிருக்கேன். ஆமாம், கொடுப்பார்களா கொடுக்க மாட்டாங்களா என்பது 99% வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்தில் தான் நடக்கும். எடப்பாடியார் டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறாரு சார். உண்மையாலுமே இந்த கூட்டணிக்கு யார் சார் தலைமை? அதிமுக தலைமையா இல்லை பாஜக தலைமையா? 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் நம்ப மாட்டேன், ஏன் அனுப்ப மாட்டேன் டெல்லிக்கு? எல்லாமே நீங்கள் தான் பேசணுமா? இன்னும் அநியாயமாக இருக்குது. புதுச்சேரி ரங்கசாமி டெல்லியிலிருந்து வராங்கன்னு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. 12 மணிக்கு பேச்சுவார்த்தை, 11:30க்கு வீட்டில் வண்டி எடுத்துக்கிட்டு நான் திருச்செந்தூர் போகிறேன்னு பேட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு. என்ன தில்லுங்க? திமுக ஒரு முறை அதிமுக ஆட்சி காலத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒரு நபரின் மனைவிக்கு சீட்டு கொடுத்தார்களோ அதே போல எடப்பாடி செய்ய தயாராக இருக்கிறார். யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. யாரு? ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். எஸ். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம் சார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் பேட்டி சார். குறிப்பாக திமுக கூட்டணிக்குள்ளார என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? சிபிஎம்க்கு இன்னும் முடிவாகலை, விசிகாவுக்கு இன்னும் முடிவாகலை, தேமுதிகவுக்கு முடிவாகலை. மக்கள் நீதி மையமும் அதிக தொகுதிகள் கேட்பதாக தகவல். தேமுதிக மக்கள் நீதி மையத்தை விட்டுடலாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 2018 திமுக கூட்டணி ஒரு அங்கமாக விசிகா இருக்காங்க, அதே போல் சிபிஎம் இருக்காங்க. ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான கூட்டணி கட்சிகள். அவங்கள ஏன் சார் இந்த அளவுக்கு இழுத்து அடிக்கிறாங்க? சிபிஐக்கு ஒரு சீட்டை குறைச்சிருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. என்ன மைண்ட் செட்டில் சார் திமுக இருக்காங்க? ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த அளவுக்கு இடங்களில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க சார் திமுக? புதிய கட்சிகள் உள்ளே வந்த பிறகு கண்டிப்பாக சீட்டு குறைக்கப்படும் என்பது தான் திமுக எல்லார்கிட்டையும் சொன்ன தகவல். காங்கிரஸுக்கே 22க்கு மேலே இல்லைன்னு சொல்லி பேசப்பட்ட செய்தி நம்மளாம் பார்த்துருக்கோம். பலமுறை நானே பேட்டி செய்கிறேன். 22 கடந்த முறை கொடுத்த 25 இடங்கள் இந்த முறை காங்கிரஸுக்கு இல்லை. இதை ஸ்டாலினே செல்வ பெருந்தகிட்ட சொல்லியிருக்கார். ஓகே. கிரீஷ் சோடங்கிட்ட சொல்லியிருக்கார். கடைசியில் காங்கிரஸ் செய்த விளையாட்டுகள், காங்கிரஸ் செய்த விமர்சனங்கள், ராகுல் காந்தி செய்த சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம். 28 போயிடுச்சு. அதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன தகவல்னு தெரியுங்களா? 22லேருந்து 25 அதோடு நிறுத்தியிருக்கணும். சோனியா கேட்டுக்கொண்டார் அப்படின்னு ஒரு சீட்டு, மல்லிகார்ஜுன கார்கே கேட்டார் அப்படின்னு ஒரு சீட்டு, கடைசியில் என் குடும்பத்திலிருந்து நெருக்கடி காரணமாக ஒரு சீட்டு,
கிட்டத்தட்ட 28 சீட்டு காங்கிரஸுக்கு 3 சீட்டு எக்ஸஸாக போயிடுச்சுன்னு புலம்பி தீர்த்தார். ஓகே. ஆனால் இனி வந்து எந்த கட்சிக்கும் கிடையாது. இதற்காகத்தான் முதல்ல முஸ்லீம் லீக்கை கூப்பிட்டு 3 சீட்டு கொடுத்தோம், இந்த மாதிரி 2ன்னு சொல்லி பேட்டி கொடுக்க வச்சா தெரியுமா? ஆமாம். இதுவே என்ன சிக்னல்னா, ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த முறை சீட்டு குறையும் என்ற சிக்னல் தான் முஸ்லீம் லீக்கை கூப்பிட்டு முதல்ல கையெழுத்து போட்டது. IUML 2 கொடுத்தாங்க. ஆமாம். ஆனால் காங்கிரஸ் வாங்கி விட்டது. இதில் கொடுமை என்னென்னா, தேமுதிகவை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏவவேலுக்கு இருக்குது. இதை ஏவவேலு அசைன்மெண்ட்டாக எடுத்து செஞ்சார். ஆமாம். என்ன நான் உங்ககிட்ட கூட சொன்னேன், தெலுங்கில் பேசி கூட சமாளிக்க முடியலையான்னு. அவர் சொன்னார், தெலுங்கில் பேசினாலும் தமிழில் பேசினாலும் பேரம் ஒன்று தான். ஆமாம். அப்படின்னு சொல்லி ஏவவேலு புலம்புனார். ஓகே. அப்படிப்பட்ட அந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்தார். உள்ளே கொண்டு வரும்போது அதுவும் 10 சீட்டுன்னு சொல்லி கொண்டு வந்தாருன்னு நம்ம பேட்டிலேயே சொன்னீங்க நீங்கள். ஆமாம். தலைவர் சொல்லாத செய்தி என்னென்னா, நீங்கள் கூட்டின்னு வர சொன்னீங்க, கூட்டின்னு வந்துட்டேன், ஆனால் 10ன்னு ஒத்துக்கிட்டேன், நீங்கள் இப்படியே சமாளிச்சுக்கிட்டார். காங்கிரஸ் உள்ளே வரும் பட்சத்தில், காங்கிரஸ் வராத நிலைமையில் 10 ஓகே. ஓகே. காங்கிரஸ் வருகிற பட்சத்தில் 10 கிடைக்கான்னு சொல்ல வேண்டியதானையா? ஓகே. அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. ஏவலுக்கு அந்த வாய்ப்பெலாம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க, எல்லா அமைச்சரும் பார்த்து கிண்டல் பண்ணாங்க, என்னங்க தேமுதிக 800 தலைவர் ஏமாத்துறீங்களாமே அப்படின்னு ஆளாளு கேலி பண்ணாங்க. நான் பாட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன், பார்த்துங்கன்ட்டார். இதில் என்ன பிரச்சனைனா, எல்லோருக்கும் சீட்டு குறைக்க வேண்டும் அப்படின்ற அந்த பிளானில் முஸ்லீம் லீக் குறைச்சாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் குறைச்சாங்க. இதில் வந்து இந்திய கம்யூனிஸ்டுடைய தலைவர் இந்த வீரபாண்டியனிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில தலைவர், மார்க்சிஸ்டுடைய மாநில தலைவர் சண்முகம் கடிந்து கொண்டார். நெருக்கடி கொடுத்தாருன்னு கேள்வி. கடிந்து கொண்டார், நெருக்கடியில் கடிந்து கொண்டார். எதுக்கு 5க்கு ஒத்துக்கிட்டீங்க? ஆமாம். இப்போ தேவையில்லாமல் எங்களுக்கு இந்த மாதிரி வரும்ல, நாங்களும் 5ல் கையெழுத்து போடணுமா? இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 5 கையெழுத்து போட்டு வந்து மார்க்சிஸ்ட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படியா, நீங்கள் வெளியே வந்து மார்க்சிஸ்ட் எங்களை வந்து கூப்பிட்ற மாதிரி ஏன் பண்ணீங்க? ரொம்ப கடுமையான வாக்குவாதம் நடந்தது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே கேள்வி, 2018-19 தொடர்ச்சியாக 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கூட்டணியில் இருக்காங்க, பயணிக்கிறோம். அப்போ இருக்கிற 2019 நாடாளுமன்ற தேர்தல், அப்போ ஒரு 21 சட்டமன்ற தேர்தல், தேர்தல், அதன் பிறகு பொது தேர்தல், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற தேர்தல், இப்படி மாறி மாறி எத்தனை வந்தாலும் என்ன மனசங்கடம் ஏற்பட்டாலும் ஒன்றா இருந்தோம். ஆமாம். எங்களை ஃபஸ்ட்டு அதிகமாக கொடுத்துருக்கணும் இல்லையா? தேமுதிகாவுக்கு நம்பரை சொல்லுங்கள். இப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு, அதாவது பேச்சுவார்த்தைக்கு போகவே இல்லை சார். பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய திருமா 2 முறை வீட்டில் பார்க்குறாரு. ஆமாம். 2 முறை வீட்டில் பார்த்துட்டு சீட்டு வந்து நம்பர் ஃபைனலைஸ் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன இப்போ கடைசி என்ன தெரியுமா, தேமுதிகவை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். தேமுதிகவை முடிச்சுட்டு எங்ககிட்ட வாங்கன்னு திரும்ப டிமாண்ட் வைக்கிறாரு. ஆமாம். என்னென்னா அவங்களுக்கு என்ன நம்பர், ஓகே, அந்த நம்பரை சொல்லுங்கள், அப்புறம் எங்ககிட்ட வாங்கன்றாரு. அதாவது எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துடாதீங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுங்கிறாரு. ரெண்டாவது அந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்கள். தேமுதிக என்ன சொன்னீங்களே. ரெண்டாவது அங்கே ராஜ்யசபா எம்பி கொடுத்தது விசிகாவுக்கு பிடிக்கல. ஓகே சார். ஆக்சுவலி ஒரு 1.5-2 மாதத்துக்கு முன்னாடி விசிகாவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து விடலாம் அப்படின்ற எண்ணம் திமுக தலைமைக்கு வந்ததாக வெளியே வந்தது தகவல். ஆமாம் சார். ஸோ இவர் என்ன நினச்சிருப்பாரு, யாராவது ஒருத்தர் நமக்கு எம்பி கொடுத்தால் அது ஒரு பெரிய கௌரவம், இம்பேக்ட் இருக்கும் கூட்டணியில் அப்படின்னு பார்த்தாரு. அது நடக்கலை. தேமுதிக கிடச்சிருச்சு. தேமுதிக 2 பக்கம் பேரம் பேசுறது எல்லாருக்கும் தெரியும். என்டிஏ கிட்டையும் பேசிட்டாங்க, திமுக கிட்டையும் பேசிட்டாங்க. ஆமாம். இப்படி இருக்கிற சூழலில் அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் 10 சீட்டு கொடுத்தீங்களோ 9 கொடுத்தீங்களோ எனக்கு மன வருத்தம். அவங்களுக்கு 7 8 9 எனக்கு சொல்லுங்கள், இணையாக கொடுங்க. திரும்ப கேட்பது அவர்களுக்கு இணையாக எங்களுக்கு கொடுங்க. தேமுதிகவுக்கு இணையாக எங்களுக்கு கொடுங்க. ஆமாம். இல்லை அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு இருக்குது, உங்களுக்கு டெல்டாவில் நாகப்பட்டினத்தோடு முடிஞ்ச போது திருச்சிக்கு மேலே திருவாரூர் இல்லை, தஞ்சாவூரில் இருக்கா, என்ன வேணால் கேள்வி கேளுங்க, நக்கல் பண்ணுங்கள், தேமுதிக இணையாக கொடுங்க. இதுதான் விசிகாவுடைய டிமாண்ட். இதுதான் வைக்கக்கூடிய டிமாண்ட். கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார், அல்லது தேமுதிகவுக்கு இடங்களை குறைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இப்போ மார்க்சிஸ்ட் கூட 5 ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு அடம் பிடித்தால் 6 கொடுக்கலாம். திமுக இன்னும் குறைச்சிக்கணும். விசிகாவுக்கு கடந்த முறையை விட மார்க்சிஸ்ட்டுக்கு அதே இடம் கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். ஆனால் விசிகாவுக்கு ஒரு இடமாச்சும் கூடுதலாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா திரும்ப எந்த அழுத்தத்துக்கும் வந்து பணியவில்லை, இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்பருக்கு. இதில் முக்கியமான விஷயம்,
சில தொகுதிகளை மாற்றி கேட்கிறார். நாகப்பட்டினத்தில் ஆளூர் ஷானவாஸ், அவர் சென்னையில் கேட்குறாங்க. அவருக்கு திருப்பூரூர் எங்களுக்கு வேண்டாம், மயிலம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, மயிலம் வந்து ஆல்ரெடி டிஎம்கேக்கு வேற ஒரு கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணதா தகவல் இருக்குது. அதுவும் இல்லாமல் சிவி சண்முகம் அவங்க போட்டி போட போகிறாருங்கிற தகவலும் இருக்குது. பரவாயில்ல, அது விஷயம் இல்லை, அது கேட்குறது அவங்க கேட்கலாம். ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஓகே சார். சென்னையில் காங்கிரஸ் வந்து வேளச்சேரிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி திமுக தலைமை சொல்லிவிட்டது. ஆமாம், அவர் அசன் மௌலானாவுடைய அப்பா ஹாரூன், அவர் எல்லா தரப்பிலும் முட்டி மோதுறார். ஓகே, இது என்னங்க காங்கிரஸுக்கு கொடுத்த சீட்டை வந்து வேணான்னு எப்படி விட முடியும்? அது என் பையனுக்கு சீட்டெல்லாம் நீங்கள் விட்டுருவீங்களா? நான் காங்கிரஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நான் இந்த கட்சியில் 2 முறை எம்பியாக இருந்திருக்கிறேன், எப்படியா சீட்டை வாங்குங்கன்னு அவர் அடமுடிகிறார். ஆனால் வேளச்சேரி காங்கிரஸுக்கு இல்லை, அதுவும் அசன் மௌலானுக்கு இல்லை. ஆமாம், ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு சார் வேளச்சேரியில். யார் வேலை பார்த்தாருன்னு இல்லை, அவர் அந்த அளவுக்கு பெயர் கெட்டு விட்டது. நான் அதை தான் சார் நான் அப்படி சூசகமாக சொன்னேன். அது திமுக ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு. ஒன்றும் இல்லை சார், இந்த சென்னை அந்த புயல் வெள்ளத்தின் போது அவர் அங்கே களத்தில் இருக்கார். நம்ம செய்தியாளர் மாதேஷ் வந்து பேட்டி கேட்குறாரு, சரியான வைரல், சில பல தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம், அடுத்த வரக்கூடிய புயல் வெள்ளத்துலையாவது நீங்கள் ஒழுங்காக வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப மோசமான பதில் சொன்னார். இவ்வளோ தாங்க பண்ண முடியும், கடலில் வந்து தண்ணி உள்ளுவாங்களே, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பொறுப்பற்ற முறையில் கேமராக்கு முன்னாடி பேசின நம்பர் தான் ஹசன் அலி மௌலானா. அதனால் இப்போ என்ன சிக்கல்னா, அவருக்கு இல்லைன்ட்டாங்க. சரி, வேற யாருக்கா காங்கிரஸ் கொடுங்களா? ஆமாம். இப்போ என்ன முடிவுன்னா, சென்னையை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு சீட் இல்லை அப்படின்ற முடிவை திமுக எடுத்தால் காங்கிரஸுக்கு இருக்காது, விசிகாவுக்கு இருக்காது, விசிகாவுக்கு இருக்காது, தேமுதிக இருக்காது. ஏன்னா விருகம்பாக்கம் தொகுதியை தேமுதிக கேட்குறாங்க, அங்கேயும் இல்லைங்கிறாங்க. அங்கேயும் திமுக கேண்டிடேட் யாராக வரணும், பிரபாகர் ராஜாவுக்கு இல்லைங்கிறாங்க. ஓகே, சீட் இல்லை, பிரபாகர் ராஜாங்க அந்த அளவுக்கு பெயர் கெட்டு போயிருக்குது. எப்படி வேளச்சேரி தொகுதியில் அசன் மௌலானாக்கு பெயர் கெட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கும் அதோட கொஞ்சம் குறைவாகவோ இருக்கலாம், அவருக்கு இல்லைங்கிறாங்க. ஓகே, அங்கே திமுகவுடைய வர்த்தகர் அணி பிரிவு கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் கொடி பிடிச்சிட்டு நிற்கிறார். அவர் போகாத இடம் இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க விருகம்பாக்கத்துலன்னு அடித்து பிடிச்சி நிற்கிறார். தனசேகர் ஒரு படி இன்னும் மேலே போயிட்டார். ஆமாம், எனக்கு எத்தனையோ முறை வாய்ப்பு தரேன்னு சொல்லி நோக்கடிச்சிட்டிங்க, எனக்கு இந்த முறை இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு அவர் பாட்டுக்கு ஒரு குதிக்கிறாரு. அதுவும் லாஸ்ட் டைமே வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து மிகப்பெரிய போராட்டமெல்லாம் பண்ணார் சார். என்ன மாதிரி இதெல்லாம் எல்லாம் அந்த காட்சிகள்லாம் நமக்கு தெரியும். அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு இதில் இன்னொரு முக்கியம், கம்யூனிஸ்ட்டும் கேட்குறாங்க சென்னையிலையா? ஆமாம், மார்க்சிஸ்ட். ஓகே, மார்க்சிஸ்ட் கேட்குறாங்க. ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள் திமுகவில் இருக்கிறது. ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி, தேமுதிக டீல் முடிச்சுட்டு விசிகாவையும் கம்யூனிஸ்ட்டையும் கூப்பிடலாம், முடிஞ்சிடும். அநேகமாக இன்னைக்கு நாளை எப்படியும் முடிஞ்சிடும் நம்புகிறாங்க திமுக தரப்பில். ஓகே சார், நீ ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், சென்னையில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய மைண்ட் செட்டில் திமுக இல்லைங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்க. விஜய் பெரம்பூரில் போட்டி போடுறாரு அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் சென்னை முழுக்க நாம் போட்டி போடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து டிஎம்கே வந்திருக்காங்களா சார்? இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைவர் போட்டியிட்டால் ஒரு 4-5 தொகுதிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளில் ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆமாம், வில்லிவாக்கம், இந்த பக்கம் பெரம்பூர் பக்கத்தில் இருக்கிற திருவிக்கா நகர், கொளத்தூர், அப்படி மாறி மாறி இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் திமுக லேஸில் விடாது. ஓ, நீங்கள் பெரம்பூரில் விஜய் போட்டியிட்டாலும் வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா போட்டியிட்டாலும் திமுக எப்படி வேலை பார்க்க நமக்கு தெரியும். விஜயை கூட ஏதோ லேஸ் பாஸாக விட்டுருவாங்க, சரி ஜெயிச்சுட்டு போட்டோம், ஆதவ அர்ஜுனா விட மாட்டாங்க, இல்லை வரட்டும் அசம்பிளிக்கு வரட்டும் அங்கே வச்சு பார்த்துக்கலான்னு. ஆனால் ஆதவர் ஜெயிக்க விடுவாங்களா? நிச்சயம் விட மாட்டாங்க. முதலமைச்சரை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார், என்ன வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் இதுவரை திமுக தரப்பில் எந்தவித பதிலும் சொல்லாமல் இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. ஆச்சரியம். சேகர்பாபு கூட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவார்னு நினச்சேன், வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அளந்து தான் எனக்கு பேசியிருக்காரு, ஆதவர்ஜனாவை பேசியிருக்காரு. அதனால் ஆதவர்ஜன் எப்படி தோக்கடிக்கணும் அந்த வேலையை கண்டிப்பாக போவாங்க. விஜயும் அந்த லெவலில் நெருக்கடி. விஜய் வந்து 2 தொகுதி நிற்பார் நினைக்கிறேன், ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. பெரம்பூரில் அவர் வந்து கேக் வாக்கெல்லாம் ஜெயிக்க விடுறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு தொகுதியை இழந்தால் திமுகவின் கோட்டை அப்படின்ற ஒரு பறைசாற்றுகிற விதமாகத்தான். ஏன்னா ஏடிஎம்கே சென்னையில் கட்சியே இல்லை. என்னை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் டி நகர் சத்யா மட்டும்தான். அவர் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் மட்டும் தொகுதி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, மற்ற இடத்துல எதுவுமே இல்லை. இப்போ ஜெயக்குமார்லாம் எங்கே வேலை பார்க்குறாரா? அவர் தொகுதியாக இருக்கலாம் ராயபுரம், நான் இல்லைன்னு சொல்ல, எங்கே வேலை பார்க்குறாரா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் இன்னைக்கு தேதிக்கு சென்சஸ் படி ஆர்கே நகரில் தான் ஃபிஷர்மேன் அதிகமாக இருக்காங்க. ஓகே, அவர் அங்கே நிற்பாரா?
அவர் மீனவர் என்ற அடிப்பில் அங்கே நிற்க மாட்டார். ராயபுரம் என் கோட்டம்பார், திரும்ப நிற்பார். அவருக்கு இன்னொரு பயம் இருக்குது, மயிலாப்பூரில் நிற்கணும்னு ஆசைப்படுறார். மயிலாப்பூரில் நிற்கணும்னு ஆசைப்படுறார். இப்போது இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அதனால் இந்த முறை எப்படி கலைஞர் காலத்தில் ஒரு முறை 70, 67, 71, அதன் பிறகு எம்ஜிஆர் இருக்கும்போது கூட ஒரே ஒரு தொகுதி தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார், ஆர்கே நகர், ஐஸ்வரி கணேஷோட அப்பா ஐஸ்வரி வேலன். அந்த மாதிரி மொத்த தொகுதியும் கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற உத்தரவில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதனால தான் ஒரு வார்த்தையை மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஸ்டாலின் சொல்லியிருப்பார், யாருக்கு சீட்டு என்பதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கறது, ஆசை காட்டுற வேலையெல்லாம் விட்டுருங்க. மாவட்ட செயலராகட்டும் மண்டல பொறுப்பாளராகட்டும் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறது தான் வேலை, அமைச்சர் வேட்பாளரை நான் முடிவு பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ பெரிய நெருக்கடி திமுகலையும் இருக்குது. அதனால் மற்ற தொகுதிகளை விட சென்னை மாவட்டத்தில் திமுக இறங்கி வேலை செய்யும். பெரம்பூரில் ஏதோ விஜய் நிற்கிறாரு, 65% சர்வேஸ் காட்டுது, அங்கே டிவிகே ஆப்லேயே 45,000 மக்கள் பதிவு செய்து விட்டார்கள். அதனால் கேக் வாக்கார் எதுவாக இருந்தாலும் விஜயும் தண்ணி குடிக்கணும். எத்தனை ரவுண்டு, 25 ரவுண்டு இருந்துன்னு வச்சுங்க பேச்சுக்கு, 20 ரவுண்டு வரைக்கும் அவர் அப்படி முன்ன போக பின்ன வர இப்படி தான் இருக்கும். ஓகே சார். அதே போல் திமுகவில் வேட்பாளர்கள் பட்டியல் ரெடி ஆகிடுச்சா? அது வந்து நேர்காணல் என்பது எப்படி நடக்கணும் உங்களுக்கே தெரியும். நாம்கி வாஸ்தே தான் முன்னாடியே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி இளைஞரணி மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையோடு இருக்காங்க. பல்வேறு இளைஞரணி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நமக்கு சீட்டு கிடச்சுங்கிற மைண்ட் செட்லேயே இருக்காங்க. உதயநிதி அந்தளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சுருக்காரு. ஒரு 40-45 சீட்டு வரைக்கும் இளைஞரணிக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பொது வழிகளில் வந்து உதயநிதி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. உதயநிதி அவர்களுக்கு சாதகமாக ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? இந்த தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இடம்பெற வேண்டும் என்று உதயநிதி விரும்புகிறார். உண்மை. ஒரு 42 அல்லது 45 தொகுதிகளை எழுதி தன் தந்தை, அதாவது திமுக தலைவர்கிட்ட கொடுத்துருக்கிறார். அதே லிஸ்ட் எடுத்துன்னு போய் பொதுச் செயலாளர் துரைமுருகன்கிட்ட காட்டி இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்டையும் ஒப்புதல் வாங்குவதற்கு முயற்சித்திருக்கிறார். இந்த பெண் டீம், அவருடைய மாப்பிள்ளை தான் சபரீசன், பெண் டீம் வந்து சர்வே எடுத்து அவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க, யார் யாருக்கு எது எது சாஸ்வதம், எது ஜெயிக்கும், எது தோக்கும், எது நெருக்கடி கொடுக்கணும். அங்கே மாப்பிள்ளைக்கிட்டையும் கொடுத்துட்டார், தன்னுடைய மைத்திரர்கிட்டையும் சீட்டு 3 லிஸ்ட்டும் 3 இடத்துல கொடுத்துருக்கார். ஆனால் எல்லா முடிவையும் இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எடுப்பார். காரணம், பல தொகுதிகளில் யார் வேட்பாளர் என்பது இன்னும் தெரியல. அமைச்சர்கள் அதை தவிர அந்த 30 தொகுதி 33 தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் யார் வேட்பாளர் என்பதை இந்த நிமிடம் வரை அமைச்சர்களாலே தெரிந்து கொள்ள முடியவில்லை. இது உண்மை. யாருக்கிட்ட நெருங்க விடாமல் ஸ்டாலின் பார்த்துக் கொள்கிறார். எனக்கு தெரிந்து முன்ன கூட அப்படி இருந்திருக்கோம் சார். கலைஞர் காலத்தில் கலைஞர் வந்து 3 மாதங்களுக்கு முன்பே தன்னுடைய சகாக்களை அழைத்து சொல்லிடுவார், பேசுவார். ஏதாவது முதல் காங்கிரஸ் எது கேட்குறாங்க, காங்கிரஸ் எது கொடுத்தா சரியாக இருக்கும், கூட்டணியில் விசிகா இருக்கா, விசிகாக்கு எது கொடுக்கலாம், எது வேணான்னு சொல்லலாம், கம்யூனிஸ்ட்டுக்கு எது கொடுக்கலாம், எதை மாற்றலாம், இதெல்லாம் வந்து கலைஞர் வந்து தன் கீழே இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஆற்காடு வீராசாமியும் துரைமுருகனோ வீரபாண்டியோ யார்கிட்டயோ பேசுவார். இன்ட்ராக்ட் நேர்கிட்ட கூட இன்ட்ராக்ட் பண்ணுவார். தன் மகனுக்கு தான் வேண்டப்பட்டலை கூப்பிட்டு கேட்பார், திருச்சி எப்படி மாற்றலாம் எல்லாம் கேட்பார். இந்த முறை அந்த மாதிரியான சம்பாஷணையை ஸ்டாலின் நடத்தவே இல்லை. இது ஒரு பெரிய மைனஸ். இந்த கூட்டணி பிரச்சனைகளுக்கு குழப்பத்திற்கு காரணம் இதுதான். நீங்கள் 3 மாதங்களுக்கு முன்பே இதை பேசியிருந்துன்னு வச்சுங்களேன், பிரச்சனை கம்மி. 1. 2, ஒரு இப்போ இது வரைக்கும் கேண்டிடேட் யார் இருந்தாலும் பல கேண்டிடேட் மாற போகிறாங்க. பல கேண்டிடேட் இப்போ துரைமுருகனுக்கு சீட்டு இல்லை, காட்பாடி யார் நிறுத்த போகிறீங்க? 30 நாட்களில் வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறது என்பது வேறு, நான் மறுக்கலை. கட்சி ஆளுங்கட்சி எல்லா பலமும் இருக்குது. ஆனால் அந்த வேலை செய்கிற அந்த வேட்பாளருக்கு பதப்பதிப்பு இருக்குல்ல, ஐயோ ஒரு 50 நாளைக்கு முன்னாடி சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, இந்த 35 நாள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற பயம் இருக்குங்களே, அந்த பயம் வாட்டி வதைக்கும். ஒரு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியாது. அதாவது ஒரு நல்ல கேண்டிடேட்டே கொடுக்குறீங்க, காட்பாடி இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர் வந்து சொந்த கட்சி அனுசரித்து, கூட்டணி கட்சி அனுசரித்து, எதிர்கட்சிக்காரங்க எங்கெல்லாம் வீக் பாயிண்ட் அங்கெல்லாம் போகிறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். குறைந்தது ஒரு 50-60 நாட்களுக்கு முன்பு இதை முடிவு பண்ணியிருந்தா இதில் இண்டிகேஷன்
இது உனக்கு அப்படின்னா தெம்பாக இருப்பாங்க. ஒரு வேளை போட்டி மனப்பான்மையில் இருப்பவர் கூட சரி நம்ம ஒதுங்கிக்கலாம், தாமரை சீட்டு உறுதி சொல்லிட்டாங்க, அவர் வேலை பார்க்கட்டும், நம்ம வேற எங்கன்னா போட்டி போடலாம், வேற எங்கன்னா கேட்கலான்னு முட்டி மோதுவாங்க. இப்போ யாருக்கு எது தெரியாதனால பெரிய குழப்பம் இருக்கிறது. ஓகே சார். இப்போ குறிப்பாக உதயநிதியுடைய அந்த பட்டியலில் இருப்பவர் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமனை சேகர் பாபு வரவிடாமல் தடுப்பதற்கு எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஆமாம். இப்போ பரந்தாமனுக்கு சீட் இருக்கா இல்லையா தெரியாது. இன்னைக்கு தேதிக்கு பரந்தாமன் எப்படி செயல்படுவார், இருக்கா இல்லையா தெரியாது. யார் வர போகிறாங்க, சேகர் பாபு யாரை புதுசாக கொண்டு வர போகிறார் தெரியல. தமிழன் பிரசன்னா சேகர்பாபை நம்பி இருக்கிறார். ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் அவரை நம்பி இருக்கிறார். அமுதரசன் அவரும் அங்கே எக்மோரில் வந்து கூடி வந்து அட்ரஸ் வாங்கி வச்சுருக்காரு, தமிழ்க்கு அமுதரசன். ஸோ யாருக்கு கிடைக்கும், எப்படி ஒர்க் பண்ணுறது, அதாவது ஒரு பதட்ட நிலையிலே எல்லாரும் வச்சுருக்காரு. ஓகே. அதாவது படைபலம் பணபலம் எல்லாம் இருந்தாலும் இது ஒரு செயல்படுகிற விஷயத்தில் மைனஸாக நான் பார்க்குறேன். ஓகே சார். அதே போல் திமுக சார்ந்த ஒரு கடைசி கேள்வி சார். திமுகவுடைய டெல்லி முகமாக இருக்கக்கூடிய கனிமொழி எம்பி அவர்கள் அவங்களுக்கு மாநில அரசியல் அபிலாஷை வந்திருக்குன்னு கேள்விப்படுறோம். உண்மையாக குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஒன்றும் டெல்டாவில் ஒன்றும் 2 தொகுதியை குறி வச்சுருக்காங்கன்னு ஒரு கேள்வி, அது உண்மையா சார்? மாநில அரசியலில் ஈடுபடுவதற்கு இதுதான் தக்க தருணம் அப்படின்னு கனிமொழி நினைத்திருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி திருவாரூர் அல்லது திருச்செந்தூர் 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டதாக அறிவாலய வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய அண்ணன் திமுக தலைவர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டெல்லியில் தொடர்ச்சியாக வந்து இருக்க முடியல, எனக்கு வந்து எப்படியாவது ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் வரத்துக்கு கொடுத்தீங்கன்னா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதாக தகவல். சென்டிமெண்ட்டாக அடிச்சிருக்காங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் டெல்லி முகம், டெல்லிக்கு நீங்கள் தானே நாடாளுமன்ற குழு தலைவர், இதெல்லாம் சொல்லலாம். எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, இப்போது உதாரணத்துக்கு அருண் நேரு சொல்கிறாரு, தெரியாதனமாக எம்பி ஆகிட்டோம், ஒரு வேலையும் இல்லை, டெல்லியில் போனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, உட்காரோம் பார்லிமெண்ட்டில் பேசுகிறோம் கொள்கிறோம், அவ்வளோதான் எதிர்க்கட்சி வரிசை. ஆமாம். 2வது தொகுதியில் பெரிய தலைவர் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் எம்பியில் எம்எல்ஏ தான் போவாங்க. எம்எல்ஏ எம்பி ஏன் வரல, எம்பி இது நல்லதுக்கு வரணும் கெட்டதுக்கு வரணும் எல்லாத்துக்கும் வரணும் ஆசைப்படுறாங்க, பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் வளமான வசதி படைத்த எம்பி, பொருளாதார பலம் படைத்த எம்பியே செலவு கட்டுப்படி ஆகலை, அங்கே போனது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னா, இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு எதிர்கட்சியாகவே இருக்கும் திமுக, ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவோட கூட்டணி வச்சா தான் அமைச்சராக, இல்லைன்னா பாஜக இன்னும் 15 வருஷத்துக்கு டெல்லியில் கோல வச்சோம், காங்கிரஸ் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஆட்சி பிடிக்குமா பிடிக்காத தெரியலன்னு புலம்புற அளவுக்கு தான் எல்லா எம்பிக்கள் நிலைமை. இது கனிமொழி விதிகளுக்கு இல்லை. ஓகே, அப்படி தான் நான் பார்க்குறேன். அவங்க கேட்டிருப்பாங்க, அது கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா என்பது ஸ்டாலினுக்கு வெளிச்சம். 99% வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். ஓகே சார். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருவாரா சார்? ஏன் இப்படி கேட்குறீங்க? ஏன்னா சார் ஏற்கனவே அந்த சீட்டு பிரச்சனைலாம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் அந்தளவுக்கெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் வந்து இந்த முட்டல் மோதல், கருத்து வேறுபாடு, வார்த்தை பிரயோகம் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ராகுல் வருவார். வரலன்னா அவங்களுக்கு தான் மைனஸ். ஓகே சார். அப்படியே அதிமுக சார், என்னதான் சார் அதிமுக கூட்டணிக்குள்ளார நடந்துக்கிட்டு இருக்கு? உண்மையாலுமே இந்த கூட்டணிக்கு யார் சார் தலைமை? எனக்கு உண்மையாலுமே தெரியல. அதிமுக தலைமையா இல்லை பாஜக தலைமையா? ஏன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்தில் தான் நடக்கும். எடப்பாடியார் டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறாரே சார், அவர் அதுக்கு பதில் சொல்கிறார், அது ஒன்றும் தப்பு இல்லாத மாதிரி பூசி மெழுகிறார், ரொம்ப தப்பு. நீங்கள் இங்கே பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு வந்து புரிய வைக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. தமிழ்நாடு பாஜக சொல்கிறதையே பியூஷ் கோயல் பேசுகிறாரு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்னு தான் அமித்ஷா கிட்ட போய் புகார் சொல்லியிருக்காரு. 1. 2, நீங்கள் டெல்லி போய் பேச்சுவார்த்தை நடத்துவதால் தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சி எப்பேற்பட்ட கட்சி, நீங்கள் ஜெயலலிதா அளவுக்கு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புதுவை ரங்கசாமி, புதுச்சேரி ரங்கசாமி டெல்லியிலேருந்து வராங்கன்னு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. 12 மணிக்கு பேச்சுவார்த்தை, 11:30க்கு வீட்டில் வண்டி எடுத்துக்கிட்டு நான் திருச்செந்தூர் போகிறேன்னு பேட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு. என்ன தில்லுங்க. நான் ஒரு பத்திரிக்கையாக சொல்கிறேன், உண்மையிலே இந்த விவேக் காமெடி மாதிரி நினைக்காதீங்க, உண்மையிலே நான் ஸ்டேட் விட்டு மாறலான்னு இருக்கேன், பாண்டிச்சேரிக்கு போகலான்னு இருக்கேன். ஆமாம், உண்மையிலே எனக்கு பிடித்த தலைவர் என்ஆர் ரங்கசாமி, உண்மையிலே என் ரங்கசாமி. என்னென்னா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் தாண்டி
தக்குனூண்டு கட்சி. ஆமாம், அதுவும் சின்ன நம்மாத்தோடு ஊர். ஆமாம், அவர் 2 டிமாண்ட் வைக்கிறதா சொல்கிறாங்க. புதிதாக வந்த லட்சிய ஜனநாயக கட்சி, கழட்டி விட்டுறணும். ஜோஸ் சார்லஸ் மார்டின், இந்த கட்சியை சேர்க்கக்கூடாது 1. 2, புதுச்சேரி ஸ்டேட்டுக்கு அந்தஸ்து கொடுக்கணும். நான் கேட்குறேன், புதுச்சேரி ஸ்டேட்டுக்கு அந்தஸ்துக்கு இப்போ நாளைக்கு அறிவிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இது எனக்கு தெரிஞ்சு நான் பத்திரிகை துறையில் 93 பார்த்துருக்குறேன். புதுச்சேரி மாநில அந்தஸ்து வேண்டும், புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து வேண்டும் வேண்டும் வேண்டும்னு கேட்காத ஆள் கிடையாது. கச்சத்தீவு கதை மாதிரி அங்கே. ஆமாம். அப்படி இருக்கும்போது இது ஒரு கோரிக்கை, இது ஒரு கோரிக்கை வைத்து சொல்லிட்டு டெல்லிக்கு ஓடல, திருச்செந்தூருக்கு போயிட்டாரு. சேலத்துக்கு போயிட்டு திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. இல்லை, அமாவாசை அன்னைக்கு சேலம், அதுக்கு மறுநாள் நான் சொல்றது நேற்று. ஆமாம், அமாவாசை அன்னைக்கு போனது சேலம், அந்த அப்பா பைத்தியசாமி ஏதோ ஒரு கோயில். ஆனால் டெல்லியிலேருந்து உங்களை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து 11:30க்கு வண்டியை போடுன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துன்னு ஓடுறாருன்னா, அதாவது இன்னொரு பக்கம் கேலி அது, டிமிக்கி கொடுக்கறது இல்லைன்னா சந்திக்க மறுக்கிறது. ஆனால் டெல்லிக்கு போகல, அமித்ஷா சந்திக்கல. நான் சொல்கிறத உங்கள் ஆட்கள் மன்சுக் மாளவியா கேட்கல, அந்த மத்திய அமைச்சர் கேட்கல, இல்லை பொறுப்பாளர் கேட்கலன்னு சொல்லிட்டு அமித்ஷா பார்க்க போகல, அவர் திருச்செந்தூர் போகிறார், முருகனை பார்க்க போயிட்டாரு. அப்போது நான் என்ன கேட்குறேன், கட்சியோட தலைவர் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி, நான் அவர் குறைச்சி மதிப்பில்லை, டாலஸ்ட் லீடர்னு இப்போ கிளைம் பண்ணுறாங்க. பாருங்கள், சசிகலா சேர்த்தாரா, ஓபிஎஸ் சேர்த்தாரா, டிடிவி கட்சி கூட்டணி சேர்த்தார், கட்சி டாலஸ்ட் லீடர் நிற்கிறார், கில்லி, எல்லாம் உண்மை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இருந்துக்கிட்டு வேலுமணி, சிவி சண்முகம், முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், இவங்க 4 பேர் அனுப்புங்க. தங்கமணி சார், தங்கமணி அனுப்புங்க. தங்கமணி யாரோ ஒரு 5 பேர் அனுப்புங்க. யார் வேண்டான்னா 2ஆம் கட்ட தலைவரை அனுப்பி, இதான் லிஸ்ட்டு சார் எங்கள் தலைவர் கொடுத்தாரு. பாஜக 40 கேட்குது, பியூஷ் கோயல் 40 குறைவிட 40 கொடுக்க மாட்டேன்றார். எவ்வளோ கொடுப்பீங்க? 25. மற்றபடி எல்லாம் ஜான் பாண்டியன், ஏசிஎஸ், பாரிவேந்தர் எல்லாத்துக்கும் சேர்த்து 30. இது எங்கள் தலைவர் கொடுத்தாருன்ட்டு வாங்க பேட்டி கொடுத்துட்டு வரட்டும். அவர் ஃபோனில் பேசுகிறேங்க, என்ன இருக்குது? நீங்கள் போய் பேசுவது வரை இவ்வளோ விமர்சனம் வருது. நீ நேரு விட்டு அறிக்கை பார்த்தீங்களா? பார்ட்டி ஆஃபீஸுக்கு திண்டுக்கல் பூட்டை போட்டுட்டு போங்கன்றார். அதாவது பாஜக கிளை அதிமுகன்னு போட்டுங்கன்னு அறிக்கை விடுறார். கடுமையான அறிக்கை நீ. ஆமாம், காரணம் இது அரசியல், அப்படி தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு காரணம் யார்? எடப்பாடியார். அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் நம்ப மாட்டேங்க? ஏன் அனுப்ப மாட்டேங்க டெல்லிக்கு? எல்லாமே நீங்கள் தான் பேசணுமா? என்னங்க அநியாயமாக இருக்குது? அப்போ உங்களை எப்படி வந்து தூக்கி நிறுத்துவாங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்? சார், பாஜக எத்தனை இடம் சார் கேட்குறாங்க? எடப்பாடி எத்தனை இடம்? 40. பாஜகவுக்கு மட்டும் 40 சார்? 40. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தான் சேர்த்து வாசன், ஐஜேகே, ஏசிஎஸ், ஜான் பாண்டியன், அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு சேர்த்து தாமரையில் நிற்பதற்கு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, தாமரையில் இவ்வளோ பேர் நிற்க முடியாது. ஓகே, மொத்தமே தாமரை எல்லாம் உள்பட நீங்கள் இவ்வளோ வச்சுங்க. டிடி தினகரன் இரட்டையில் நிற்க சொன்னதாக தகவல். அவர் 12-9 சீட்டு ஃபைனலிஸ்ட் ஆனால் கூட குக்கரில் நிற்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். அதை வந்து இரட்டையில் நிற்க வேணும்னு சொல்லி வற்புறுத்துறார் எடப்பாடியார். ஆமாம், வாசனுக்கு தனி சின்னம், அவர் வந்து தொந்தரவு பண்ணாங்க, முடியல. இப்போது இதை தவிர யாரெல்லாம் கூட்டணி இருக்காங்களோ, ஏசிஎஸ், அவங்க விட்டுருங்க. இந்த கூட்டணியில் இருக்கிற கிருஷ்ணசாமி ரெட்டையில் நிற்க வைக்கிறார். ஓகே, அப்புறம் இன்னதோ ஒரு கட்சி, அவங்களையும் ரெட்டையில் கேட்டிருக்காங்க. பாமக சார், பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சின்னம் தான். அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குல்ல சார்? ஆமாம், 18க்கு தனிச்சின்னம். இதில் ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. திமுக ஒரு முறை எப்படி ஒரு அதிமுக ஆட்சி காலத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒரு நபரின் மனைவிக்கு சீட்டு கொடுத்தார்களோ, அதே போல் ஒரு சம்பவத்தை எடப்பாடி செய்ய தயாராக இருக்கிறார். என்ன சம்பவம் சார்? அதே போல் ஒரு கேண்டிடேட் நிறுத்த போகிறார். திமுக ஆட்சி காலத்தில் யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. யார்? ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். எஸ், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு சென்னையில் ஒரு இடத்தை ஒதுக்குவதற்கு எடப்பாடி தயாராகி கொண்டிருக்கிறார். இது ஸ்கூப் நியூஸ் உங்களுக்கு. ஓகே சார். சார், குறிப்பாக பார்கெனிங்கில் எடப்பாடியார் வந்து ரொம்ப ஷூடாக இருக்கார் போல இருக்கே சார். அந்த வகையில் அவர் ஸ்ட்ராங்குனே வச்சுங்க. அதாவது 50-55 சீட்டு கேட்குறாங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து. அதாவது ஜான் பாண்டியனுக்கு 2 ஒரு ஒத்துக்க மாட்டார், ஐஜேகேக்கு 2, ஏசிஎஸ் மட்டும் அது ஒரு 2 கேட்டு 1 ஒத்துனார். ஸோ இவங்களுக்கு 5 போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் பாருங்கள், வாசன் தனி வாசன் வந்து 9 கேட்குறாரு, 6 5 5 முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு 5-10.
இது ஒரு 40, 50, இன்னொரு 2-3 சீட்டு யாருக்கோ கேட்குறாங்க, சிங்கிள் நம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க பாஜக. அந்த கேண்டிடேட்லாம் சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ பேருக்கு தாமரை சின்னம் என்றால் பாஜகவோட பிளான் வேறு மாதிரி ஆகிடும். ஓகே, ஒரு 50னா 50, கிட்டத்தட்ட ஒரு 40 சீட், 50க்கு மேலே தாமரை சின்னத்தில் நிற்க வைத்து ஒரு 30-35 சீட்டில் ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா தலைகீழாக போய் வச்சுங்க, திமுக அணி தோர்த்து அதிமுக அணி வெற்றி பெறுகிறதுனா பாஜக தாமரை சின்னம் இத்தனை இருந்தால் 20, 25, 30 இருந்தால் என்ன நெருக்கடி ஏற்படும் என்பதை எடப்பாடி உணராமல் இல்லை. அதுக்கு தான் முதலே கட்டையை போடுறாருன்னு நான் நம்புகிறேன், யூகிக்கிறேன். ஓகே, 30 தாமரைகளுக்கு மேலே இடம் கிடையாது அதிமுக கூட்டணிக்குள்ள, அது எடப்பாடி உறுதியாக இருக்காருன்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. பல்வேறு உள்விகாரங்கள் நடந்த விஷயங்களையும் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி வேந்தன் சார். நன்றி.